வெல்கம் டு சாய்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரே இட்லி மாவை வச்சு 3 விதமான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது இனிப்பு செய்யம், காராவடை, வெள்ளையப்பம். நம்ம இனிப்பு செய்யம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இனிப்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் துருவல், ஏலக்காய், மண்டை வெல்லம், இட்லி மாவு, நெய், கடலைப்பருப்பை வேக வச்சு 1-2 நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சமாக நெய் விட்டு தேங்காயை அதோட சேர்த்து வதக்கிக்கலாம். தேங்காயை நெய்யில் வறுத்து போட்டோம்னா டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. நெய்யோடையே வறுக்கும்போது மனம் சூப்பராக இருக்கும். இப்போயே எனக்கு இந்த ஸ்மெல் வருது, அந்த நெய் ஸ்மெல். இப்போ வதக்கி வச்ச தேங்காயோடையே கடலைப்பருப்பையும் மண்டை வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். முதல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா மண்டை வெல்லமும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ மண்டை வெல்லத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ ஏலக்காயையும் சேர்த்துக்கலாம். ஏலக்காயை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ ஸ்மெல்லு கொஞ்சம் சூப்பராக இருக்கும் நார்மலாக போடுறத விட. எல்லாம் நல்லா கலந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கலந்துருச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம வச்சுருக்க மாவை உருண்டையாக உருட்டி உள்ளே போட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். மாவு தான் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி மாவை உருட்டிக்கலாம். உருட்டி இட்லி மாவோட மேலே அப்படியே ஒரு ரோல் மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கலாம். அதை உள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நல்லா பொரியட்டும். உள்ளெல்லாம் நல்லா வெந்து வந்தால் தான் நமக்கு சூப்பராக செய்யம் ரெடி ஆகும். நீங்கள் செய்யும் கடையில் வாங்குறதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் நீங்களாவே செஞ்சு சாப்பிடலாம். இப்படி எல்லாத்தையும் உருட்டி போட்டாச்சு. இது வெந்தோடனே திருப்பி போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சோடனே பரட்டி போட்டுடலாம். பொரிஞ்சிடுச்சு, இப்போ பரட்டி போட்டுடலாம். பாருங்கள், பார்க்கவே எம்மியாக இருக்குது. உங்கள் வீட்டில் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம். இட்லி மாவு இருந்தாலே போதும், ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸு. 5 நிமிஷத்தில் தயாராகிரும். கடலைப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் பாசிப்பயிரும் யூஸ் பண்ணலாம். அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி. நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி கலருக்கு, ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு வந்தோடனே தான் நீங்கள் எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இனிப்பு செய்யம் ரெடி ஆயாச்சு. அடுத்ததாக வெள்ளையப்பம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்து வெள்ளையப்பத்துக்கு தேவையான பொருட்கள்: இட்லி மாவு, மிளகு சீரகத்தை நுணுக்கி எடுத்து வச்சுருக்கோம், தேங்காவை சின்ன சின்னதாக சில்லு போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இட்லி மாவில் எனக்கான உப்பு இருக்கும் அப்படிங்கிறனால நாங்கள் உப்பு சேர்க்கலை. நீங்கள் பார்த்துக்கிட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இட்லி மாவோடு சேர்த்துக்கலாம். மிளகு சீரகத்தை நுணுக்கி எடுத்து வச்சதையும் சேர்த்துக்கலாம். தேங்காவையும் சேர்த்துடலாம். நல்லா பசஞ்சிடலாம். இதை இட்லி மாவு அரைச்சோன்னே போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுப்பை பற்ற வச்சு அது மேலே ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானோடனே உள்ளே சேர்த்துடலாம்.
நம்ம வச்சுருக்க மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொரியட்டும். சின்ன சின்னதாக இந்த மாதிரி வெள்ளையப்பத்தை சேர்த்துடலாம். உள்ள உருட்டி உருட்டி போட்டுக்கலாம். மேலே எழும்பி வரும். வந்தோடனே ஒரு பெரட்டி போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி எழும்பி வந்தோடனே பரட்டிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம வெள்ளையப்பம் ரெடி ஆயிடுச்சுன்னு. அடுத்ததாக நம்ம காரா வடை எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களும் பார்த்துடலாம் வாங்க. அடுத்து காரா வடைக்கு தேவையான பொருட்கள்: இட்லி மாவு, மிளகாத்தூள், மல்லி. நான் வந்து வெங்காயத்தையும் இஞ்சியையும் கட்டரில் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட்டரில் போட்டு எடுத்துக்கலாம். இட்லி மாவோட 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு கலந்தீங்கன்னா எண்ணெயும் குடிக்காமல் மொறுமொறுன்னு வரும். அதனால் இதை நீங்கள் வந்து முதியோர்களுக்கும் கொடுக்கலாம். இப்போ அதோட வெங்காயத்தையும் இஞ்சியையும் சாப் பண்ணி வச்சுருக்க சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலை, மல்லி, மிளகாத்தூள் உங்களுக்கு உரப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். 1 பிஞ்ச் காராவடை பொடி. உங்களுக்கு வந்து இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம், வேணாட்டி விட்டுறலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே நம்ம வச்சுருக்க அந்த காரா மாவு அதை வந்து உருண்டையாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெந்தோடனே காரா வடையை பரட்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா பபிள்ஸ் அடங்கிடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக காரா வடை ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3ஐயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்டில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி மாவை வச்சு 3 ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.